பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களை அவரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அவன் கிரியைக்கு தக்கதாய் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, மனுஷர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க. நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், மேபி பவுல் கூட சொல்லும்போது சொல்லுகிறாரு. அப்போஸ்தலர் அப்படியே பார்க்க போனால் தேவனுடைய வருகையை குறித்து நம்ம பார்க்க போவோமா இருந்தால், முதலாவது எல்லாருமே சொல்லக்கூடிய காரியம், தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சொந்த வாயினால் சொன்ன வார்த்தை. வேதம் சொல்லுகிற வண்ணமாய் சொல்லுகிறேன், மனுஷர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க. பொல்லாத மனுஷர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க. பொல்லாத மனுஷர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க. நம்ம எல்லாருமே எதிரியை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அவனுடைய முக நாடியை பார்த்து, அவனுடைய தோற்றத்தை பார்த்து, அவன் நம்மளுடைய பழகிற விதங்களை பார்த்து, அவன் நம்ம பகைக்கிற விதங்களை பார்த்து சொல்லிடலாம் இவன் எதிரி தானன்னு. துரோகியை யாராலையுமே சொல்ல முடியாது. துரோகியை யாராலையுமே சொல்ல முடியாது இவன் தான் துரோகின்னு. விளங்குதான்? அப்போ யார் எந்த மனிதன் துரோகியாய் மாறுகிறான்? முன்ன பின்ன தெரியாதவன் எவனுமே எனக்கும் உங்களுக்கு துரோகியாய் மாற வாய்ப்பே இல்லை. முன்ன பின்ன தெரியாத எவனுமே எனக்கும் உங்களுக்கும் துரோகியாய் மாற வாய்ப்பே இல்லை. நம்மளோடு நெருங்கி பழகியவர்கள், நம்மளோடு அன்பாய் இருந்தவர்கள், நம்மளோடு கூட அந்யோன்யமாக இருந்தவர்கள், நம்மளோடு கூட ஐக்கியமாக இருந்தவர்கள் தான் ஒரு கால சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒத்துப்போன காரியத்தில், அவர்களுக்கு ஏற்ற காரியத்தில் நாங்கள் வளைந்து கொடுக்காதபடியினால் நம்மளை துரோகியாக மாறுகிறார்கள், நம்மளை பார்க்கிறார்கள். விளங்கிச்சா? பொல்லாத மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எல்லாவித பாவமும் அக்கிரமும் அநியாயமும், குடிக்கிறவன், விபச்சாரக்காரன், இன்னும் எவ்வளவோ 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 பாவம் செய்கிறவன், அவனுக்கும் ஒரு அடையாளம் உண்டு. அவன் தந்தை தேவன். அவன் தந்தை தேவன். ஓகே, ஊழியக்காரர்களே கவனமாக இருங்க. அதுவும் பொல்லாத ஊழியக்காரர்களே மிகவும் கவனமாக இருங்க. ஆண்டவர் என்ன வரப்போகிறாரா, என்னை கேட்க யார் இருக்கா, என்னை பார்க்க யார் இருக்கா, நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் எடுக்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சபையில் எளியவனையும் திக்கற்றவனையும் ஒதுக்காதீர்கள் தயவு செய்து. சரியா? அந்நியனை உபசரிக்க நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்நியனை உபசரிக்க நாடுங்கள். தேவ ஊழியனே, மனம் திரும்பு. நான் மாத்திரம்தான் தேவனுடைய மனுஷன், நான் மாத்திரம்தான் தேவனுடைய தாசன், நான் மாத்திரம்தான் தேவனுக்கு உரியவன் என்று நினைப்பாயா இருந்தால், லூசிபேருடைய கதி வெகு விரைவில் உனக்கு வந்து நேரிடும். நீங்கள்லாம் இயேசுவுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரியும், மற்றவங்கெல்லாம் இயேசுவை விட்டு நாங்கள்லாம் சம்திங் இயேசு அறியாத ஜனங்களை எல்லாம் நீங்கள் அற்பமாக பார்க்கிறதும், அவர்களை நீங்கள் அசட்டை பண்ணுகிறதும், அவர்களை நீங்கள் நியாயம் விசாரிக்கிறதும். விளங்குதா? நியாயம் விசாரிங்க, தப்பு இல்லை. நியாயம் செய்யாதிருங்க. நியாயம் விசாரிங்க, தப்பு இல்லை. அநியாயமாக நீங்கள் தீர்ப்பு வழியாக்காதீங்க. வேதம் சொல்லுவது, கெட்டவனை நல்லவன் என்றும் நல்லவனை கெட்டவன் என்றும் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய காரியத்தில் கவனமாக இருக்கட்டாமா. இங்கே ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதான் என்னுடைய வால்யூம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால் சொல்லுறேன், நானும் நீங்களும் தேவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள். நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள். நானும் நீங்களும் சகோதர சகோதரிகள். ஆயினும் மனுஷர்களுக்கு எச்சரிக்கையாகவே இருங்கள். ஆயினும் மனுஷர்களுக்கு எச்சரிக்கையாகவே இருங்கள். அவருடைய வருகை மிக சமீபம். பூமி அதிர்ச்சங்கள், பஞ்சங்கள், வறுமைகள், யுத்தங்கள், பிளா 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 சம்திங், இவைகள் எல்லாம் வருகிற வண்ணமாய் நானும் நீங்களும், நம்மளுடைய தலைமுறைகளும், முன்னே இருந்த தலைமுறைகளும், நமக்கு வரப்போகிற தலைமுறைகளும் அறிந்திருக்கும், கேள்விப்பட்டிருக்கும், பார்த்திருக்கும். மனுஷனை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். எப்படிப்பட்ட மனுஷன் என்று வேதம் தெளிவாய் போடவில்லை. ஆயினும் எச்சரிக்கையாயிருங்கள். தன்னை யோகியமாய் எங்கெல்லாம் தன்னை நிரூபிக்கணும் என்று நினைக்கிறானோ அவன் பயங்கர அயோக்கியன். நான் உலக பிரகாரமாக அதனால் சொல்ல முடியும், வேதத்தின் பிரகாரமும் சொல்ல முடியும். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனம் திரும்புவோம். அற்புதத்தின் தேவனை மகிமையாக ஏற்றுக்கொள்வோம். தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.